எழுது வாங்கிட்டு வரேன்னு அரண்மனைக்கு போனவர் இன்னும் ஆளை காணலை. நாடு நகர அனைத்து எழுது வாங்கி இருப்பாரா? அவங்க அண்ணன் அடி நாட்டை விட்டு ஓடி இருப்பாங்களா? செத்து தொலைஞ்சிருப்பாங்களா? வெற்றி 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 என்ன நீதான் செல்லக்குட்டி மகாராணி. அப்படியா? இப்பதாங்க சந்தோஷம். தாமரை வெகு நாளாக தூங்களே வாங்கோண்டா ஆளான தாமரை நாளாக தூங்களே வாங்கோண்ணா ஆளான தாமரை நாளாக தூங்களே நம்ம இருவரும் இப்படியே சந்தோஷமா இருக்கணுங்க. என்னங்க நாடு நகர அனைத்து எழுதி வாங்கிட்டீங்களா? நாடு நகர உப்பு சட்டி வருவர் முதல் அனைத்து எழுதி வாங்கி விட்டேன். சரி, அதெல்லாம் விடுங்க. மன்னரி நீதானே செல்லக்குட்டி மகாராணி. இப்பதாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் கிடையாது, ஏன் அண்ணனை அடித்து நாட்டு விட்டு துரத்தி இப்பதாங்க நிம்மதியா இருக்கு. என்ன சொல்ற? இப்ப என்னமா பெருமையா சொல்லுது? என்ன சொல்லிருந்தா? ஏன் அண்ணனை அடித்து நாட்டை விட்டு துரத்தி விட்டேன் அப்படின்னு நீ நினைச்சுக்கிற? உங்க அண்ணன் உங்க அண்ணிய நாட்டை விட்டு போனா நினைச்சுக்கிறியா? நீ கிள்ளி போடுறத அள்ளி சாப்பிட்டு அரண்மனையில வேலை செய்யக்கூடிய மாணிக்க வீட்டுல இருக்கிறாங்க. மாணிக்கம் ஏன் அண்ணனை கடைக்கல கொடுத்து ஆதரவு கொடுத்து குடிசை தங்க வைத்திருக்கின்றான். அது மட்டும் கிடையாது, அது மட்டும் கிடையாது. உனக்கு சீவா ஒரு ஆப்பு வந்துட்டு. என்ன சொல்ற? ஐயா, உங்க அண்ணன் உங்க அண்ணி மட்டும் அங்க இல்ல, உங்க அண்ணனுக்கு அன்னிக்கு அழகான ஆண் குழந்தை மூணு வேளை கருவிட்டு இருந்தாங்க அண்ணி. இப்ப குழந்தைன்னு எடுத்து விட்டார்களா?
என்னடா குழந்தை அச்சிக்காதமா ஐயோ கீழே விழுந்துற போகுது டேய், கீழே விழுந்துற போகுது போச்சு நான் ஏய், என்ன சொல்லுவேன்? அந்த கீழே விழ போகுது அது எதுடா? சொல்லுவேன். ஐயோ தாலி தாலி தாலி. டேய், தாலியா இருக்கிறதுல ஆண் புரியாது. குழந்தைங்க டேய். என்னதான் ஏன் அண்ணன் அண்ணன் எடுத்து நாட்டை விட்டு துரைத்தினாலும் ஆ. நீண்ட நாட்கள் குழந்தை இல்லாமல் எப்படி எல்லாம் ஏங்கி தவித்தார்கள் துடித்தார்கள் எனக்குத்தான் தெரியும். ஆ. அந்த அம்மனுடைய அழகிறைத்தால் ஆ. அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. புறப்படுகிறேன். என்னை எப்படி எடுத்து வளர்த்தார்களோ அதுபோல் அந்த குழந்தை நான் வளர்க்கிறேன். ஓ, இல்லையா? என்னடி எங்க போற? ஏய், என் அண்ணனுக்கு குழந்தை பிறந்ததுதான் குழந்தை. உன் அண்ணனுக்கு அன்னைக்கு குழந்தை பண்றதுக்கு குழந்தை பார்க்க போறியா? ஆமாண்டி. ஓ, பிறந்துக்கிற குழந்தை தான் உனக்கு யமனே. பிறந்திருக்கக்கூடிய குழந்தை எனக்கு அம்மனா? ஆமா. நீ கூறுவார்த்தை எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. யோ, அந்த குழந்தை யாருடைய குழந்தை? உன் அண்ணனுடைய குழந்தை. உன் அண்ணனுடைய குழந்தையா இருந்தாலும் இந்த அரண்மனையுடைய வாரிசு. ஆகினால? அந்த குழந்தை வளர 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 அந்த குழந்தைய சாட்சியாக வைத்து நாட்டில் பங்குக்கு வந்துருவாங்க. ஆகினால அனைத்து அங்க போயிட்டா நாளைக்கு நான் பிறக்க போற குழந்தைக்கு என்னத்தை தான் சேர்த்து வைக்கிறது. அதெல்லாம் என்ன செய்யணும்? எல்லாம் என்ன சொல்றேன்னா ஆ. அந்த குழந்தைய ஆ. நீங்க சாகடிச்சு நீ பெண்ணாளர் கையாடி சரி, சரி. பத்திரம் குழந்தை ஏன் அண்ணன் மகனை என் கரத்தால் நான் கொள்வதா? அப்படிப்பட்ட கொடிய செயலை ஒரு பையனும் செய்ய மாட்டால் இந்த தனசேகரம் அப்ப உனக்கு முக்கியம் நான் இல்லை, அந்த குழந்தை தான் முக்கியம். இனிமேல் உன்னா கொஞ்சம் நான் வாழ மாட்டேன். நான் போறேன். ஐயோ நான் போறேன். நான் போறேன். உன் காலில் விழுந்து நான் போறேன். என்னை விட்டு போகாத. நான் போயிடுவேன். என்னை விட்டு ஒரே போகாத. காலம் கூட ஐயோ என் காலம் விட பாவி காலை பிடிக்கணும் சொல்லி காலை வாரிட்டு போறேன். ஏய், இல்லடி அப்படின்னா எனக்கு ஆ? அந்த குழந்தைய சாகடிச்சிட்டு வாங்க. அப்படியா? புறப்படுகிறேன். அந்த எதிரியாக தங்களுடைய குழந்தை கொன்று விட்டு பிறகு வந்து உன்னை வந்து சந்திக்கிறேன். டேய், உன் அண்ணனுக்கு அன்னைக்கு பிறகுற குழந்தைய போய் நீ பாக்குறியா? டேய், அந்த குழந்தை நீ பார்த்தா என்ன யாரா பாக்குறாங்க? அந்த குழந்தை உயிரோடவே இருக்க கூடாது. அந்த குழந்தை நீ சாகடிக்கணும். நானும் உன் அண்ணனும் பின் தொடர்ந்தே வருவோம். வரண்டா. மரதம் 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 மரதம். ஏய், என்ன அப்படி வாட்டுக்கிற? ஹோட்டல டபால் கையா போச்சு. ஏன் என்ன? என் வீட்டுல எவ்வளவு வேலை இருக்குது. என்ன வேலை செஞ்சுட்டு வர? அந்த வேலை அப்படி எப்படி மாட்டு எடுத்து கழிச்சிட்டு வரேன், பால் கந்து ஊத்திட்டு வரேன். அம்மாவுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன். மன்னர் மகன் சாப்பிட்டாரா? சாப்பிட்டாங்க. நீ சாத்தியா? என்னது? சாப்பிட்டியான்னு கேட்டேன். நான் சாப்பிட்டு உனக்கு வச்சுக்கிறேன், நீ போய் துண்ணு. என்ன பண்ணியா துன்றதுக்கா? அப்புறம் என்ன போய் சனாத்தியான்னு கேக்குறேன். கொஞ்சம் தூங்கிடுச்சுங்களா ரெண்டா? தூங்கிட்டாங்க. அது போதும் நம்மளுக்கு. ஆ, ஆ. தூங்கினா போதும். ஏங்க அப்படியே எங்க நேரம் போறது தெரியாது. ஆ. பக்கத்து கை கட்டில களைப்பேரி கூப்பிட்டுக்கிறாங்க. ஆ, ஆ. நான் போய் களை எடுத்துட்டு வரேன். ஆ. குழந்தை நான் வர வரையும் பாத்துன்னு சரி சரி பாத்துக்கலாம். சரி போ. ஆமா, என் அண்ணனும் அண்ணியும் அண்ணா அண்ணியா எல்லாம் இருக்கிறாங்களா ஐயா? நல்லா வணக்கம் ஐயா. வணக்கம், ஏய், வணக்கம். உலகமாக நடிப்புடா உன் நடிப்பு. ஏங்க டேய் மாணிக்கம், என்ன? ஏன் அண்ணன் அன்னைக்கு அடைக்கலம் கொடுத்த அவர்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது ஐயோ, அனைத்து அவனை போய் செய்தி சொல்லிட்டு வராண்டி. அறிந்திருக்கேன். ஆகினால் ஏன் அண்ணனுக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் கருத்தில் ஒப்படைத்து விடு. குழந்தையா? போறீங்களா? ஐயா, குழந்தை நீங்க வளர்க்க போறீங்களா? வழக்கு போவது கிடையாது. ஆ. அந்த குழந்தை உயிரோடு இருந்தால் வருங்காலத்தில் எனக்கு ஆபத்து, என் அரவணை சொத்துக்கு ஆபத்து. அதுக்கு? அதனால அந்த குழந்தையை கொல்ல போறேன். குழந்தைய கருத்தில் ஒப்படைடா. குழந்தையா? என்னட்டு அது? ஆ. மந்திர மகனை பார்க்கவே இல்லையே. குழந்தையை குறைக்க முடியுமா முடியாதா? முடியாது. முடியாது. அதான் முடியாது முடியாது. உலகத்திலே என்னை ஆதரிப்பார் யாரும் இல்லை. அமைதியில்லா உலகத்திலே
கரங்கூப்பி விட்டுரும். எங்களை அடிச்சு பிள்ளை சித்திரவதை செய்யாதீங்க. இதோ பாருங்க, உங்களுக்கு குழந்தை தானே வேணும். இன்னைக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க. ஒரு நாள் கொடுங்க ஐயா. நாளை தினத்துல நாங்களே குழந்தை கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்க. மரகதம், இன்று ஒரு நாள் அவகாசம் கொடுக்கிறேன். நாளை தினம் மறுமொழி குழந்தை உனக்கு மறுத்து விட்டால் உன் தலை ஐயோ இந்த புவிதங்களை உருண்டு கிடக்கும். உன் குடிசைக்கு தீ வச்சு கொளுத்துருவேன். வேண்டாம். உன் குடும்பத்தை கருவறுத்துருவேன். வேண்டாம். இல்ல மன்னர் மகாராணி தான் அச்சு வச்சு நாட்டு விட்டு தேத்துனான்னு பார்த்தேன். அந்த குழந்தை பிறந்த குழந்தை கூட விட மாட்டான் பொழுது. அதை கூட வெட்டுறதுக்கு சாவடிக்கு துணிஞ்சுக்கிறான். மனசாட்சியே இல்லாதவங்க. கொஞ்சம் கூட அவனுக்கு மனசு என்பதே கிடையாது. வேலை செய்யறவங்க நினைக்காம கூட நம்மளை இப்படி எல்லாம் அடிச்சு வச்சு சித்திரவதை செய்யறானே. வாழ வேண்டிய பிள்ளை அந்த பிள்ளையை சாகடிக்க துடியா துடிக்கிறான். இப்படிதான் மனம் வந்து இறங்குதா தெரியலம்மா. என்ன செய்யறது மரகதம், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு ஒரு யோசனை ஒண்ணுக்கு இது மரகதம். என்னங்க? ஆனா அது நீ ஏத்துக்க மாட்டான்னு தான் தெரியல. எந்த தாய் இருந்தாலும் அந்த நான் சொல்ற வேண்டிய வார்த்தை ஏத்துக்க மாட்டாங்க தான். ஆனா எது இருந்தாலும் நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகுமா. என்னங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இல்ல நான் அது சொல்லான்னு நினைக்கிறேன். ஆனா உனக்கு நல்லது பட்டா நீ நல்லதுன்னு ஏத்துக்கு தாய். நான் என்ன சொல்றேன்னா, அந்த மன்னர் மகாராணி குழந்தை கொடுக்கறத விட நம்ம குழந்தை குத்தலாம் மரகதம். எனக்கு இந்த வார்த்தை சொல்ல உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? இந்த வார்த்தை சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? இதை கேட்டதோ நான் 10 மாதம் சுமந்த வயிறு எனக்கு 10 எரியுது அத்தா. நான் எப்படி மனம் வந்து என் பிள்ளைய கொடுப்பேன்? ஒவ்வொரு தாய்மாரும் பிள்ளையை தவமா தவறுந்து பெத்தெடுக்கிறாங்க. அது போலத்தானே நானும் ஒரு பிள்ளையை பெத்திருக்கிறேன். குழந்தை இல்லாம ஏறாத கோவில் இல்லை, இறங்காத குளம் இல்லை, வைக்காத வேண்டுதல் இல்லை. அப்படியெல்லாம் தவமா தவறுந்து பிள்ளையை பெத்தெடுக்கிறாங்க. எதுக்காக? நாளைக்கு நமக்கு வயசான காலத்துல நம்ம மாட்டுட்டோம்னா நம்மளை தூக்கி சுடுகாடு என்று சொல்லக்கூடிய இடுகாட்டுல நமக்கு ஈம சடங்கு செய்ய நமக்கு கொல்லி வைக்க புள்ள வேணும்னுதான் ஒவ்வொரு தாய்மாரும் பிள்ளையை படாத சித்திரவதைப்பட்டு அடையாத துன்பத்தை அடைந்து அம்மனோடு போராடி 10 மாதமோ வாயை கட்டி வயத்த கட்டி புள்ளைய பெத்தெடுக்கிறாங்களே. எதுக்காகங்க? நமக்கு நம்ம புள்ள கொல்லிடுவானுதான் புள்ளைய பெத்தெடுக்கிறாங்க. நான் வச்சிருக்கிறது ஒரே ஒரு புள்ள. அந்த புள்ளைய சாகடிச்சுட்டா நாளைக்கு இந்த பாவில செத்து போனா கொல்லி வைக்க கூட பிள்ளை இல்லை என்று நாட்டு மக்கள் பார்த்து பேசுவார்களே. வேண்டாம் அத்தா, நான் சொல்றது கேளுங்க. நம்ம பிள்ளைய சாகடிக்க வேண்டாங்க. நமக்கு இருப்பது ஒரே ஒரு மகன் தாங்க. நம்ம பிள்ளைய கொடுக்கலான்னு சொல்றீங்களே. என்னங்க, ஏதோ மன்னர் மகாராணி நமக்கு நன்மையை செஞ்சாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக தான் எனக்கு இடம் கொடுத்து நம்மளோட நம்ம பாதுகாப்பா வச்சிருக்கிறோம். அது போதான் நன்றி கடன். உயிரை பலி கொடுக்கணும்ன்றீங்களேங்க. அந்த குழந்தைக்காக நம்ம குழந்தைய சாகடிக்கணும்னு சொல்றீங்க. வேண்டாங்க, என்னால சம்மதிக்க முடியாது. என் பிள்ளை என்னால கொடுக்க முடியாதுங்க. அப்படி இல்ல மரகதா, நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு குழந்தை போனா இன்னொரு குழந்தை கூட நம்ம பெத்துக்கலாம். நம்மளுக்கு வாய் வலித்தாங்க அந்த மன்னர் மகாராணி. அவங்க குடும்பத்துக்கு துரோகமான நம்ம. ஐயோ இறைவா, நான் எப்படிங்க தெரிஞ்சு என் புள்ளைய சாகடிக்க மன வந்து கொடுப்பேன்? 1000 புள்ளைய பெத்தாலும் ஒரு பெண்ணா பிறந்தவளுக்கு தாய்க்கு தலைமகன் என்று உரைப்பாங்களே, அதே போல எனக்கு தலைச்ச பிள்ளைங்க. என்ன மலடின்னு யாரும் சொல்லக்கூடாதுன்னு அங்கத்துல பூத்தவன். அவனை என்னால விட்டு கொடுக்க முடியாது. தாய்க்கு தலைப்பிள்ளை வசத்தின்னு சொல்லுவாங்க. குழந்தை கொடுக்கணும் ஒரு கிழமை சம்மதிக்க மாட்டேன். ஒரு குழந்தை போனா 2வது குழந்தை கூட நம்ம பெத்துக்கலாம். என்னங்க, மன்னர் குடும்பம் இது. மன்னர் நல்லா இருக்கணும், மகாராணி நல்லா இருக்கணும். அதை நினைச்சு பாரு. அந்த குழந்தை இருந்தா எனக்கு என்ன, அந்த புள்ள செத்து போனா எனக்கு என்ன? எனக்கு ஏன் புள்ள முக்கியம். நான் குழந்தை கொடுக்க மாட்டேன். முடியுமா? முடியாதா? முடியாது. முடியுமா? முடியாது. எப்படியோ ஒன்று
நிம்மதியா இருக்கிறேங்க. எந்த ஒரு கவலையும் இல்லைங்க. ஆமாங்க, நிம்மதியா இருக்க போறேங்க. ஐயா நீங்க எங்க வீட்டுல தெரிஞ்சு போச்சு. ஆமா ஆமா ஐயா, பாரமாலாம் இல்லையா, அதுக்காக சொல்றேன். ஏன்னா இங்க இருந்தாலும் சாவு கூட அடிச்சிடுவாரு. நீங்க இங்க இருக்காதீங்க, நீ எங்கன்னா போய் பிரித்து கொள்ளுங்க ஐயா. இந்த நன்றியை உயிரோட மறக்கவே போதும் ஐயா. என் செல்லம் தந்தையாகப்பட்டவன் இன்னும் பலி கொடுக்க போறேன்டா. என்ன தவறு செய்தோனோ, நான் யாருக்கு என்ன நினைச்சனோ உன்னை நான் பலி கொடுக்கறேன்டா ராஜா. எங்க இருந்தாலும் நீ நல்லா இருந்தா போதும்டா. பா ராஜா, நீ உரைத்த பிரகாரம் ஒரு நாள் கருத்து மறந்திருக்கிறேன். ஆமா, ஏன் அண்ணனுக்குள்ள கருத்தில் ஒப்படைத்து விடு. கொடுக்க வேண்டுமா? முடியாது ஐயா, குடுறா. முடியாது முடியாது. அழகான குழந்தை, ஏன் அண்ணன் மகன் இந்த குழந்தை கொள்வதற்கே மனவரவில்லை. இருந்தாலும் இந்த குழந்தை விட்டு வைத்தால் வருங்காலத்தில் எனக்கு ஆபத்து, ஏன் அரவணை சொத்துக்கு ஆபத்து. அதனால இந்த குழந்தை ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாம இருக்கிறேன். நான் ஏதாவது உணவு புசித்தாதான குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும். நீ ஒருவேளை உணவு இருந்தால்தான் குழந்தைக்கு பால் என்பது கிடைக்கணுமா? ஆகையார் ஒரு பசு திற வேண்டும் என்றால் இப்போதைய காலம் சென்று எங்காவது காய்கறிகளை கொண்டு வர அதுவரை ஜாக்கிரதையாக கொண்டு வைத்து சென்று வரட்டுமா? சீக்கிரம் வந்துருங்க. சீக்கிரம் வந்துருமா? என்னங்க அந்த கனியை பறித்து சென்னை என் மனைவி குடவாதிரி பசத்திற்கு வேண்டும் பறிக்க. உனக்காக காய்கறியை கொண்டு வந்து உன் பசியை தீர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு காய்கறி பறிக்கிறேன். அந்த கனியை பறிக்கும் நாகமாவதியை தீண்டி விட்டதே குணவதி. குணவதி கலங்க வேண்டாமடா, உன் தந்தை வந்து விடுவாரடா. முகமே ஒரு மாற்றம் இருக்கிறது. என்னங்க என்னங்க சென்று காய்கறியை பறித்து வரலாம் என்று சென்று அந்த கனியை பறிக்கும் தரத்தில் பாமாவதியை கடித்து விட்டது குணவதி. எங்கேயாவது வயதில் இருக்கிற பார்க்கலாம். வாங்க ஒருபோதும் கலங்கவில்லை. நான் பெற்றெடுத்த குழந்தையும் உன்னைய தலைவர் விட்டு போக உங்களுக்கு ஒன்று ஆகாது. நான் இருக்கிறேங்க. இந்த மண்ணில் மடிந்து விட்டீர்களா? என் ஆசை மணாளா, என் மாசற்ற மாணிக்கமே, ஆணின் பெருமருடைய பேர் அழகின் பிறப்பிடமே, காதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சிரித்து சேர்த்த ஒரு சிங்கார முகத்தை இனி இந்த பாவிடம் பார்க்க முடியாதான் நெஞ்சம்.
பாருடா, உன் தந்தையை பாருடா. நாம் இருவரை அனாதையாக்கி விட்டாரே. இனி நமக்கு சொந்தம் என்று உரைப்பதற்கு யாரும் இல்லாத திக்கற்ற பாவியா இருக்கிறோம். இனி நாம் இருவரை எப்படி வாழ போகிறோம் என்று தெரியவில்லையா மகனே?